என்ன கேப்ரியல், இன்னைக்கு கூட்டம் ரொம்ப அள்ளுது. ஆமாம் மைக்கேல், இன்னைக்கு தெரிஞ்சிடும் இவங்க பேர்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதா இல்லையான்னு. ஐயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏய் காடே இவர் தான்டா. யாராச்சுச்சியா கிளம்பு. நீ மெசேஜ் கேட்டிருக்கியா? மெசேஜில் தூங்கிட்டு தானே இருப்ப. கிளம்பு. நீ ஃபெலோஷிப்பில் இருக்கியா? நானாச்சு 10 ஃபெலோஷிப்பில் இருக்கேன். கிளம்பு. ஆமா, உன் ஒய்ஃபை கூட்டு வரல? போகிறது பரலோகம், அங்கே அழுகையும் கவலையும் இல்லையா, அதான் விட்டு வந்துட்டேன். அதுவும் கரெக்டு தான். ஃபஸ்ட்டு யாருப்பா? வாங்க, உங்கள் பேர் என்ன? என் பேர் உப்பு பாசம். உன் பேர்லாம் இல்லை. எப்படி இருக்கும்? நீங்கள் தான் உலகத்துக்கு உப்பாக இருக்க சொன்னீங்கல்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். என் பேர் உபவாசமணி. உன் உப்பே சார மாட்டு போயிடுச்சான். கிளம்பு கிளம்பு. என்னது? என் பேர் இல்லையா? நான் ஆண்டவருக்காக அவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கேன், அவ்வளவு உபவாசம் எடுத்திருக்கேன். எப்படி என் பேர் இல்லாமல் போகும்? எல்லார் பார்வைக்கும் உபவாசம் இருந்த நீ மனுஷன் பார்வைக்கு ஜெபம் பண்ண, உன்னால் உள்ளே போக முடியாது. என்ன சொல்கிறீங்க? நான் உள்ளே போக முடியாதா? அப்போ நான் எங்கே போகிறது? நான்ப்பா உப்பு உபவாசம், அங்கே கொஞ்சம் எண்ணெய் சட்டில் உப்பு இல்லையா, நீ வா. உங்கள் பேர் என்ன? என் பேர் நல்லமுத்து. நான் ஊருக்கெல்லாம் நல்லது பண்ணியிருக்கேன். ஆண்டவருக்கு தசம பாகம் நிறைய கொடுத்துருக்கேன். திட்டு ஆண்டவரே திட்டு. எல்லாம் திட்டு பணம். நீங்கள் ஆசீர்வதிச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்க. ஆனால் இது ஊரெல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு அதில் தர்சன பாகம் காணிக்கன்னு கொடுக்குது. இதில் வேறு பெருமையாக வேறு பேசுது. இதெல்லாம் உள்ளே விட்றாதீங்க ஆண்டவரே. போச்சா? வா நைனா, நம்ம இடத்துக்கு போகலாமா? என்ன, உன்னை உள்ள விடலையா? நல்லது பண்ணால் மட்டும் போதாது, பாவத்தை விட்டு மனம் திரும்பணுமா. ஓ, இதுல இது வேறயா? ஆண்டவரே ஆண்டவரே. ஒன்றும் இல்லைப்பா, பர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் பழகிடுச்சு எனக்கு. ஓ பர்ஃபார்மன்ஸா? மைக்கேல் நீ இரு, இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன். இந்தாம்மா, உன்னோட பேரை சொல்லு. ஸ்தோத்திரம் ஐயா, என் பேரு ஜெபமணி. நான் நிறைய ஜெபம் பண்ணுவேன், வாரம் தவறாமல் சர்ச்சுக்கு வருவேன், அந்நிய பாஷை கூட பேசுவேன். ஆண்டவரே, சர்ச்சில் அந்நிய பாஷை, கொழாடியில் வேற பாஷை. ஐயோ, இதெல்லாம் உள்ளே விட்றாதீங்க, பரலோகமே 2 ஆயிடும். சரி, என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல. என் எதிர் வீட்டுக்காரி பங்கஜம், அவ பேர் இருக்கா? அதை பார்த்து சொல்லுங்க. இல்லை இல்லை. அப்பாடா, இப்போதான் நிம்மதியா இருக்கு. என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவ பேர் இல்லைல்ல, அது போதும். அடியே பங்கஜம், நரகத்துக்கு வாடி, உன் வாயை கிழிச்சிடுறேன். பாய்ஸ் டேக் மீ. என்ன இந்த பொம்பளை இந்த கிளிக்கு வைக்கிறா? எல்லாம் நம்ம ஆளுங்க தான் போல. உங்கள் பேர் என்ன? என்னோட பெயர் கிரேஸ். உங்கள் பேர் இருக்கு. நீங்கள் பூமியில் ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்தீங்க. உத்தம ஊழியக்காரனான உங்களை ஆண்டவர் அவரோட ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூப்பிடுறாரு. நீங்கள் உள்ளே போகலாம். உங்கள் பேர் என்ன? என் பேர் பிளஸி. உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கப்பட்டாச்சு. என்ன சொல்றீங்க? நான் ஒரு பாவமும் பண்ணதில்லையே. ஓ அப்படியா? நீ கொஞ்சம் ஓரமாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் நில்லு. நீ இப்போ என்ன பாவம் பண்ணேன்னு நீயே பார்ப்ப. அடுத்து வாங்க, உங்கள் பேர் என்ன? ஐயா, என் பேரு கண்ணம்மா ஐயா. உன் பேர் இல்லை, நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பலை. அப்படின்னா என்ன? இந்த டிவியில் கூட பாவத்தை பற்றி ஏதோ சொன்னாங்களே. நான் பிளஸ்ஸி அம்மா வீட்டில் கூட பார்த்தேன். தோ இவங்க தான் பிளஸ்ஸி அம்மா. ஏம்மா, இவ்வளோ நாள் உங்கள் வீட்டில் வேலை பார்த்தனே, ஒரு நாள் கூட ஏசுப்பாவை பற்றி சொன்னதே இல்லையே. நீங்கள் சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்லம்மா. பிளஸ்ஸி அம்மா, ஏன் சொல்லலை? இப்போ புரியுதா? என்னை மன்னிச்சிரு கண்ணம்மா, என்னை விடுங்க. பிளஸ்ஸி அம்மா, என்னை விட சொல்லுங்க. என்னை காப்பாத்துங்க பிளஸ்ஸி அம்மா, என்னை காப்பாத்துங்க. அடுத்து வாங்க, உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் பிரியா. நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்? இங்கே என்ன நடக்குது?
ஹே பிளெஸி, இங்க என்ன பண்ற நீ? யார் இவங்கெல்லாம்? அதை நாங்கள் சொல்கிறோம். இவங்க பேச வேண்டிய காலத்தில் பேசலை, இப்போ நினச்சாலும் பேச முடியாது. பிளெஸி, அறுவடை காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வராது. நீங்கள் ரட்சிக்கப்படாததுனால உங்களால் பரலோகம் போக முடியாது. ஏசுவா? பிளெஸி, நீ கிறிஸ்டியன் தானே? ஏசுவை பற்றி நீ ஒரு வாட்டி கூட சொல்லவே இல்லை. உன்னால தான் நான் இங்கே இருக்கேன். நீ சொல்லியிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல. ப்ளீஸ் அவளை விட்டுடுங்க. ப்ளீஸ், இது என்னோட தப்பு தான். ப்ளீஸ் அவளை விட்டுடுங்க. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் ஆண்டவரை பற்றி அவகிட்ட சொல்லாமல் போயிட்டேன். ப்ளீஸ் அவளை விட்டுடுங்க. என்னால தான். நான் சொல்லி இருந்தா அவ பரலோகம் வந்திருப்பா. ப்ளீஸ் அவளை விட்டுடுங்க. இப்போ நீ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. நீ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறதே ஆண்டவரை பற்றி இந்த ஆத்மா கிட்ட சொல்லாதது தான் காரணம். உன்னால் உள்ளே போக முடியாது. நான் பண்ண தப்பு பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் நம்ம மேலே விழுந்த கடமை. அதை நம்ம தெரிவிக்கலனா நமக்கு ஐயோ. ஆண்டவரை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. உங்கள் சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடுங்க. உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட சொல்லிடுங்க. எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க. சுவிசேஷம் சொல்றது நம்மளுடைய கடமையா இருக்கு. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் என்ன சொல்றதுன்னா, சுவிசேஷம் சொல்றது நம்மளுடைய கடமையா இருக்கு. 2024 நம்ம ஒருத்தருக்கு கூட சுவிசேஷம் சொல்லாம கூட இருந்திருக்கலாம். ஆனா வரப்போற இந்த வருஷத்துல அட்லீஸ்ட் நம்ம ஒருத்தருக்காவது இயேசுவை பத்தி சொல்லணும். இயேசுவை பத்தி சொன்னாதான் அந்த ஒரு ஆத்துமாவை வந்து நம்ம நரகத்துக்கு போகாம பரலோக ராஜ்யத்துல சேர்க்க முடியும். அதனால நம்ம இந்த நேரத்துல வந்து என்ன பண்ண போறோம்னா, கடவுளுக்கு நம்மளை ஒப்பு